ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாலை நேரங்களில் பன்னோக்கு மருத்துவர்கள், அதாவது சிறப்பு மருத்துவர்கள், இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை ஒரு மருத்துவர், எலும்பியல் மருத்துவர், செவ்வாய்க்கிழமை மகப்பேறியல் மருத்துவர், அது மாதிரி வேலை நாட்கள் முழுக்க ஈவினிங்கில் வந்து ஒரு சிறப்பு மருத்துவரை பணியில் அமர்த்தி அந்த திட்டத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கணும். அந்த பாலி கிளினிக்குன்னு பேர் அதுக்கு. அந்த வகையில் சேலத்தில் வந்து 5 கிளினிக் திறந்துருக்குறோம். அதில் 2ல் போய் ஆய்வு பண்ணோம். சர்ப்ரைஸ் விசிட் போனோம். இந்த 4மே மிக சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இருந்தது. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து இந்த மலை கிராமங்கள், பொதுவாக ஏற்காடை சுற்றி நிறைய மலை கிராமங்கள், ஏற்காடு மலை மேலே இருக்குது, சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு மலை கிராமத்திலையும் 30 வீடு 40 வீடுலாம் இருக்கும். இந்த பெரும்பகுதியான கிராமங்கள் வந்து பாறையிலையும் கல்லுலையும் ஏறி தான் போகணும். அந்த மாதிரி கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 2200 இடத்துல இருக்குது. இல்லை போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமங்கள் ஒரு 1000க்கு மேலே 1500க்கு மேலே இருக்கும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு மலையில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் சரியான பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு தரணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் நடந்தே சென்று அந்த வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணுறோம். அந்த வகையில் நேற்றுக்கு மட்டுமே ஒரு 23.5 கிலோமீட்டர் நடந்து போய் குறும்பட்டிங்கிற ஒரு மலை கிராமத்தில் ஆரம்பித்தோம். குறும்பட்டி கருங்காலி வழியாக குடவம்பட்டிக்கு போய் அங்கிருந்து சொனப்பாடிங்கிற கிராமத்துக்கு போனோம். இந்த மாதிரி ஒரு 4 ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள், அதாவது பழங்குடியினர் வசிக்கிற இந்த கிராமங்களுக்கு போய் அங்கே வழங்கப்படுகிற மருத்துவத்தை பார்த்தோம். கடைசியாக அந்த சொனப்பாடி போனப்போ ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னென்னா, இதே சொனப்பாடி கிராமத்துக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போ அந்த மக்கள் சாலை வசதி வேணும்னு கேட்டாங்க. உடனடியாக வனத்துறை அனுமதியை பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அந்த வசதியை பண்ணி கொடுக்க சொன்னோம். இப்போ நேற்று போனப்போ அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக நன்றி சொல்லி சாலை வசதியும் வந்துடுச்சு, சாலை வந்ததால் ஒரு பேருந்து வசதியும் வந்துடுச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி தெரிவித்தாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த மக்களை தேடி மருந்து பெட்டகம் வாங்குறாங்கன்னு கேட்டோம். அதில் வந்து மருந்து பெட்டகம் வாங்குறவங்க மட்டும் 42 பேர். அதில் 39 பேர் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், 3 பேர் மட்டுமே சர்க்கரை நோயாளிகள். அந்த ஊரில் இருக்கிற பாப்புலேஷன் 537 பேர். 537 பேரில் 3 பேருக்கு தான் சர்க்கரை நோய் இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பழங்குடியின மக்கள் தினந்தோறும் உடல் உழைப்பை அதிகம் நல்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியான ஒன்று. அந்த வகையில் மலை கிராமங்களுக்கு செல்லும்போது ஒரு மகிழ்ச்சி, நோய்த்தன்மை குறைவாக இருக்கிறது. கேட்ராக்ட் சர்ஜரி பண்றப்ப கவர்மெண்ட் தான் எங்களுக்கு லென்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் நாங்க மக்களுக்கு கொடுக்கிறோம். இல்ல கிடைக்கலங்கிறாரு. எல்லாம் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, எல்லாம் இருக்கு சார். அதாவது ஏதாவது புகார் இருந்தா சொல்லுங்க. இந்த மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர், இந்த 4 பேரும் வேலையில் இருக்கிறாங்களா? எவ்வளோ பேர் வந்து ஓபி வர்றாங்க? காலையில் எவ்வளோ பேர் வந்தாங்க? சாயந்தரம் எவ்வளோ பேர் வந்தாங்க? எசென்ஷியல் ட்ரக்ஸ் வந்து ஒரு 108 வகையான மருந்துகள், இதெல்லாம் இருப்பு இருக்கா? அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவேன். அந்த வகையில் சேலத்தில் ஒரு 2 மருத்துவமனை பண்ணேன். அதே மாதிரி மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாலை நேரங்களில் பன்னோக்கு மருத்துவர்கள், அதாவது சிறப்பு மருத்துவர்கள், இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை ஒரு மருத்துவர், எலும்பியல் மருத்துவர், செவ்வாய்க்கிழமை மகப்பேறியல் மருத்துவர், அது மாதிரி வேலை நாட்கள் முழுக்க ஈவினிங்கில் வந்து ஒரு சிறப்பு மருத்துவரை பணியில் அமர்த்தி அந்த திட்டத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கணும். அந்த பாலி கிளினிக்குன்னு பேர் அதுக்கு. அந்த வகையில் சேலத்தில் வந்து 5 கிளினிக் திறந்துருக்குறோம். அதில் 2ல் போய் ஆய்வு பண்ணோம். சர்ப்ரைஸ் விசிட் போனோம். இந்த 4மே மிக சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இருந்தது. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து இந்த மலை கிராமங்கள், பொதுவாக ஏற்காடை சுற்றி நிறைய மலை கிராமங்கள், ஏற்காடு மலை மேலே இருக்குது, சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு மலை கிராமத்திலையும் 30 வீடு 40 வீடுலாம் இருக்கும். இந்த பெரும்பகுதியான கிராமங்கள் வந்து பாறையிலையும் கல்லுலையும் ஏறி தான் போகணும். அந்த மாதிரி கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 2200 இடத்துல இருக்குது. இல்லை போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமங்கள் ஒரு 1000க்கு மேலே 1500க்கு மேலே இருக்கும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு மலையில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் சரியான பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு தரணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் நடந்தே சென்று அந்த வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணுறோம். அந்த வகையில் நேற்றுக்கு மட்டுமே ஒரு 23.5 கிலோமீட்டர் நடந்து போய் குறும்பட்டிங்கிற ஒரு மலை கிராமத்தில் ஆரம்பித்தோம்.
குறும்பட்டி கருங்காலி வழியா குடவம்பட்டிக்கு போய் அங்கிருந்து சொனப்பாடிங்கிற கிராமத்துக்கு போனோம். இந்த மாதிரி ஒரு 4 ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள், அதாவது பழங்குடியினர் வசிக்கிற இந்த கிராமங்களுக்கு போய் அங்கே வழங்கப்படுகிற மருத்துவத்தை பார்த்தோம். கடைசியாக அந்த சொனப்பாடி போனப்போ ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னன்னா, இதே சொனப்பாடி கிராமத்துக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போ அந்த மக்கள் சாலை வசதி வேணும்னு கேட்டாங்க. உடனடியாக வனத்துறை அனுமதியை பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அந்த வசதியை பண்ணி கொடுக்க சொன்னோம். இப்போ நேற்று போனப்போ அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக நன்றி சொல்லி சாலை வசதியும் வந்துருச்சு, சாலை வந்ததால் ஒரு பேருந்து வசதியும் வந்துருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி தெரிவித்தாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த மக்களை தேடி மருந்து பெட்டகம் வாங்குறாங்கன்னு கேட்டோம். அதில் வந்து மருந்து பெட்டகம் வாங்குறவங்க மட்டும் 42 பேர், அதில் 39 பேர் ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், 3 பேர் மட்டுமே சர்க்கரை நோயாளிகள். அந்த ஊரில் இருக்கிற பாப்புலேஷன் 537 பேர். 537 பேரில் 3 பேருக்கு தான் சர்க்கரை நோய் இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பழங்குடியின மக்கள் தினந்தோறும் உடல் உழைப்பை அதிகம் நல்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியான ஒன்று. அந்த வகையில் மலை கிராமங்களுக்கு செல்லும்போது ஒரு மகிழ்ச்சி, நோய்த்தன்மை குறைவாக இருக்கிறது. கேட்ராக்ட் சர்ஜரி பண்றப்ப கவர்மெண்ட் தான் எங்களுக்கு லென்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் நாங்க மக்களுக்கு கொடுக்குறோம். இல்ல கிடைக்கலங்கிறாரு. எல்லாம் இருக்கு, ஸ்டாக் இருக்கு. எல்லாம் இருக்கு சார். அதாவது ஏதாவது புகார் இருந்தா சொல்லுங்க. இருந்த